எந்த அரசியல் நிகழ்வுக்கும் அந்த கட்சி அதனுடைய நிர்வாகிகள் அவர்கள் தான் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறவங்களுக்கான பாதுகாப்போ தேவைகளையோ உருவாக்கணும். அவங்க தலைவருக்கு நம்ம எப்படி பாதுகாப்பு தரோமோ அதுபோல மேடைக்கு எப்படி முக்கியத்துவம் தருகின்றோமோ அதே போலத்தான் வருகின்ற பங்கேற்கின்ற மக்களுக்கும் நம்ம பாதுகாப்போ அவங்களுக்கான வசதிகளை செஞ்சு தரணும். அது செய்யும் பொழுது நீங்க வேறு வெளியில இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது உங்களுடைய கூட்டங்கள்ல குழப்பம் கொண்டு வரும் நினைக்கக்கூடியவங்களை அப்படிதான் தடுக்க முடியும். எல்லா கட்சிகளுக்கும் ஒரு எதிர்க்கட்சி உண்டு, எல்லா இயக்கங்களுக்கும் எதிர்க்கு தரப்பினர் உண்டு. எல்லாரும் அந்த பிரச்சனையை எதிர்கொள்றாங்க. இப்ப நாங்க இந்துத்துவ சக்திகளுக்கு எதிராக தொடர்ச்சியா பேசுறோம்னா நாங்க நடத்தக்கூடிய கூட்டங்கள்ல அவங்க பிரச்சனை பண்றதுக்கு வருவாங்க. இப்ப அதை யார் கையாளுவாங்க? அது அமைப்பு தான் கையாளும். எங்க இயக்கத்தோட தான் கையாளுவாங்க. இது அடிப்படை. மாநாடு நடத்துறோம், பெரிய அளவில் எண்ணிக்கையான மக்கள் வர்றாங்க அப்படின்ற சமயத்துல நம்மளுடைய வாலண்டியர்ஸ் அல்லது அமைப்பினுடைய பொறுப்பாளர் அவங்களுக்கு என்ன பண்ணிருப்போம், தனியான அவங்களுக்கான உடை இருக்கும், டிஷர்ட் போட்டிருப்பாங்க அல்லது பேட்ச் குத்திருப்பாங்க அல்லது டேக் போட்டிருப்பாங்க. அவங்க தான் எல்லா இடத்துக்கும் மக்களையும் போய் பார்ப்பாங்க. எங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது, யாரோ ஒருத்தர் உள்ள வந்துட்டாங்களா, தேவையில்லாத பிரச்சனை பண்றாங்களா, இது எல்லா இடத்துலையும் பார்ப்பாங்க. இப்ப பொதுவாகவே என்ன நடக்கும்னா கூட்டங்கள்ல இந்த குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்றவங்க இயல்பா பண்ணுவாங்க. அவங்க பாடு முன்னாடி வந்து நின்னுவாங்க, கத்துவாங்க. இது எல்லா 10 பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா 6-7 பொதுக்கூட்டத்தில் அது நடக்குங்க. அது அப்ப அதெல்லாம் யார் கையாளுறாங்க? கூட்டத்துக்குள்ளர நம்ம இயக்கத்தை சார்ந்த பொறுப்பாளர் தான் கையாளுவாங்க. அவங்களை கூட்டி கொண்டு போய் யார்கிட்ட கொடுப்பாங்க? காவல்துறை ஒப்படைப்பாங்க. காவல்துறையோட வேலை அந்த கூட்ட பெரிமீட்டருக்கு வெளியே தான் இருப்பாங்க. கூட்டத்துக்குள்ள காவல்துறை வராது. அது எந்த அரசியல் கட்சி அனுமதிக்காது. இது ரொம்ப இயல்பா நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்கு 10,000 பேர் வர்றாங்க, 20,000 பேர் வர்றாங்க, பெரிய அளவு பெண்கள் குழந்தைகள் இருக்காங்கன்னா உங்க கட்சி பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர், மண்டல பொறுப்பாளர், பகுதி பொறுப்பாளர், வட்ட பொறுப்பாளர், தொகுதி பொறுப்பாளர் போடுறீங்க இல்லையா, அவர்கள் தான் அங்க நின்று நிர்வாகம் பண்ணணும். அப்ப அவர்களுக்கு எப்படி வேறுபடுத்தி காமிக்கிறேன்? இது வரைக்கும் அவங்க கட்சியோட பொறுப்பாளர்களை வேறுபடுத்தி காமிக்கிற மாதிரி தனியான உடையோ அவங்களுக்கான பேட்சோ அல்லது டேகோ யாரை தொடர்பு கொள்றது அப்படின்ற ஒன்ன நீங்க தான் அறிமுக நீங்க தான் அந்த முறையை கொண்டு வரணும். அந்த அணியை நீங்க தான் உருவாக்கி கொண்டு வரணும். இது சின்ன அமைப்பு கூட அதை செய்வாங்க. இது அடிப்படைங்க, அரசியல் அடிப்படை. உங்க அமைப்பை பாதுகாக்கிறதுக்கு உங்ககிட்ட ஒரு படை இருக்கணும், உங்களுக்கான ஒரு கட்டமைப்பு இருக்கணும், பொறுப்புகள் இருக்கணும். யார் எதை பார்க்கணும், மேடையை பார்ப்பது யாரு, மைக்கு பார்க்கறது யாரு, வர்றவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது யாரு, தலைவர்களுக்கு டீ தர்றது யாரு, அவங்களை எங்க உட்கார வைக்கிறது, அதுக்கான இயற்கையை எப்படி நீங்க மேனேஜ் பண்ண போறீங்க. இது தவிர மேடைக்கு பின்னாடி தான் நடக்க போதா, அதை என்ன செய்ய போறாங்க, பார்க்கிங் யார், இத்தனையும் பார்ப்போம். இவங்களும் பார்த்திருப்பாங்க. இது ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், ஈவென்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த கமர்ஷியலா வேலை செய்யக்கூடிய ஆட்களை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க இதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. தலைவரை பாதுகாக்கிறதா. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா விஜய் மாநாட்டில் பார்க்கும்போது ரசிகர்கள் வரும்போது தூக்கி வீசுறதுல நம்ம வீடியோ வெளியே வந்திருக்கு. அப்படிலாம் எந்த கட்சியில அவங்களோட தொண்டர்களை பண்ணிடுவாங்க. அப்படி செஞ்சிட முடியுமா? அதிமுக, திமுக அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகள் எந்த கட்சியிலுமே தன்னுடைய தொண்டர்களை இப்படி தூக்கி வீசி இருந்தா என்ன ஆயிருக்கும்? பெரிய பிரச்சனை ஆயிரும். சரிங்களா? அந்த பொறுப்பாளர்கள் பதில் சொல்ல வேண்டி வந்திருக்கும். கட்சி மேலிட என்ன பண்ணிருக்கணும், மன்னிப்பு கோரி இருக்கும், வருத்தம் தெரிவிச்சிருக்கும், இத்தனையும் பண்ணிருக்கும். இப்படி ஏதாவது நடக்கல. அப்படிலாம் எதுவுமே நம்ம பார்க்கல. அப்ப நீங்க வெளியில இருந்து திமுகல இருந்து எங்களுக்கு சதி பண்ணிட்டாங்க, பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா திமுக எதிராக தான் நீங்க அரசியல் பண்றீங்கன்னா திமுக உங்களுக்கு தொந்தரவு பண்ணணும் நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. அப்படி தொந்தரவு பண்றாங்கன்ற ஒரு உங்களுக்கு தெரியாமல அந்த இத்தனை நிகழ்ச்சி பண்ணிட்டீங்க இல்லையா, தொந்தரவு பண்றாங்க அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு ஒரு கணிக்கிற கூட முடியாமல இருக்க மாட்டீங்க. கணிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும், நீங்க தயாரிப்புகள் செஞ்சிருக்கணும். இப்ப குறை சொல்லக்கூடாது. இப்ப இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உறுதி கொண்ட மக்களே வரலாற்றை படைப்பார்.